காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் இருக்கு இல்லையா, SOTNSCRT அந்த புக்கில் இருந்து நம்ம வந்து இலக்கணம் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. ஆதி காலத்தில் மனிதன் வந்து தன்னோட ஒலி மூலமாக தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகேவா? மொழி அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா, தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மொழி அப்படிங்கிறது பயன்படுது. இந்த இலக்கணம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த மொழி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மொழியை வந்து கரெக்டாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் மற்றவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற அந்த ஒரு வரையறை செஞ்சது இந்த இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த இலக்கணம் இல்லை அப்படின்னா இலக்கியம் பிறந்திருக்காது. ஓகேவா? இந்த இலக்கணம் இல்லை அப்படின்னா தன் சொல்ல வந்த விஷயத்த மற்றவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாமலே போயிருக்கும். நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் உருவாகாமலே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ளது மட்டும்தான் இலக்கணம் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பர்சன் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் இருக்கீங்க, இங்கே ரெண்டாவது பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே தேர்ட் பர்சன். இந்த தேர்ட் பர்சன் வந்து செகண்ட் பர்சன்ட்டு ஏதாச்சும் கொடுக்கணும், அல்லது பணம் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இவங்கள்ட்டேருந்து நீங்கள் வாங்கணும். செகண்ட் பர்சன்ட் இது, நீங்கள் தான் ஃபஸ்ட் பர்சன். ஸோ நீங்கள் இவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கணும். அப்போது இப்போ போய் அவங்க செகண்ட் பர்சன்ட்டை பணம் கேட்குறீங்க. இந்த தேர்ட் பர்சன் வந்து பணம் கொடுத்தா தான் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்க முடியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் இலக்கணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இலக்கணம் இப்போதைக்கு இலக்கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, முதல் கேஸு நீங்கள் போய் செகண்ட் பர்சன்ட் கேட்குறீங்க, இந்த மாதிரி பணம் கொடுங்க அப்படின்னா, அவருக்கு செகண்ட் பர்சன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேர்ட் பர்சன் வந்துக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இவர் வந்து தேர்ட் பர்சன் வந்து செகண்ட் பர்சன்ட்டை பணம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். மொதல் கேஸ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கேஸ், அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஓகேவா? அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போனா செகண்ட் பர்சன்ட் பணம் இருக்கும், நீங்கள் வந்து ஒருட்ட பணம் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே தேர்டு, அவர் நாளைக்கு வந்து பணம் தருவாராம். அவர் நாளைக்கு வந்து பணம் தருவார் அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போது நாளைக்கு வருவாங்க போல், இப்போ இன்றைக்கி கிடையாது, நம்ம இன்றைக்கி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன்ட் பணம் வாங்காமல் போயிடலாம். ஸோ இது வந்து இலக்கணம் இருக்கும்போது இந்த 3 செட் ஆஃப் ப்ரொசீஜர், அதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸுக்கு சூழ்நிலை, இந்த 3 சூழ்நிலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். சப்போஸ் இலக்கணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் இப்போ செகண்ட் பர்சன்ட்டை பணம் கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று, ஓகேவா, நேற்று வந்து பணம் தந்து செல்வார், நேற்று வந்து பணம் தந்து செல்வார் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்றுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ நேற்று அப்படின்னா நேற்று வந்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிக்கலாம். அடுத்து தந்து செல்வார் அப்படின்னா இது ஃபியூச்சர் டென்ஸு. என்னப்பா நேற்றுன்னு சொல்கிறா, அப்போ நம்ம தந்து செல்வார்னா கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ இந்த மாதிரி கிளியராக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்ண முடியாமல் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸை தவிர்க்கிறதுக்கு இலக்கணம் பயன்படுது. ஓகே, இலக்கணங்கிறது என்ன, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னது. தமிழில் கிடைச்சிருக்க இலக்கண நூல்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் முதலாக இருக்குது, அதாவது தமிழ் மொழியில் ஒரு இலக்கணம் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்குப்பா அப்படின்னு சொன்னது நூல் வந்து அகத்தியம். அகத்தியர் எழுதியதாக சொல்லக்கூடிய அகத்தியம் அப்படிங்கிற அந்த நூல், இது ஒரு இலக்கண நூல். இது 5 வகையான இலக்கணங்களை குறிப்பிடுது. ஓகேவா? அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற ஒரு 5 வகையான இலக்கணம் இருக்குது, தமிழ் மொழியில் இருக்குது. இந்த 5 வகையான இலக்கணத்துக்கு அகத்தியம் அப்படிங்கிற நூல் அதில் உள்ள விஷயங்களை எடுத்து கூறியிருக்கு. பட் இந்த நூல் வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சதில் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அகத்தியரோட சீடர்கள் ஒரு 12 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இந்த அகத்தியோட சீடர்கள் 12 பேர். அதில் ஒருத்தர் தான் தொல்காப்பியர். ஸோ இந்த தொல்காப்பியர் எழுதின அந்த ஒரு நூல் தான் தொல்காப்பியம். இதுதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறதுலையே மிக பழமையான நூல், ப்ளஸ் வந்து இலக்கண நூல். ஓகேவா? இதை வச்சு தான் இது வழி நூலாக வச்சு தான் உங்களுக்கு வந்து நன்னூல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கணம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து அகத்தியம் அப்படின்ற ஒரு நூல் இருந்ததாக சொல்கிறாங்க. பட் வந்து நமக்கு கிடைக்கல. அந்த 3 சங்கம் இருக்கியா, முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம். ஸோ இந்த 3 சங்கங்களில் இந்த முதல் சங்கத்தில் இந்த நூல் இருந்ததாகவும் 2 சங்கங்கள் இருந்ததாகவும் இந்த நூல் குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் நமக்கு வந்து அந்த நூல் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகத்தியர் பிறந்த நாளாக, ஓகே, அது தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ இவர் பிறந்த நாளாக ஜனவரி 2 இருக்கு இல்லையா, ஜனவரி 2, அதாவது நேற்று, இந்த ஜனவரி 2ஆம் தேதியை சித்த தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சித்த மருத்துவர் இவர் தானே முதல் படி அப்படிங்கிறனால சித்த தினமாக கொண்டாடுறதுக்கு இப்போது ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வகைகள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ இந்த 5ஐயும் சொல்கிறது அகத்தியம். இந்த தொல்காப்பியம் ஃபஸ்ட்டு இருக்க 3 மட்டும் சொல்லும். எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிற இந்த 3 பற்றி சொல்கிறது தொல்காப்பியம். 5ம் சொன்னது அகத்தியம், இந்த 3 மட்டும் சொல்கிறது தொல்காப்பியம். இந்த யாப்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யாக்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ யாக்கை அப்படிங்கிறது உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெய் அப்படின்னாலும் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து யாப்பு அப்படிங்கிறது கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். யாக்கை இடத்துல வந்து கட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைட்லாம். யாக்கை இடத்துல வந்து கட்டு அப்படிம்பாங்க. சொல்லலாம் ஆக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யாக்கை தான் இங்கே யாப்பு இலக்கணம். அதாவது ஒரு இலக்கணத்தை, ஒரு சொற்களை எப்படி கட்டுறதுக்கு பயன்படுது. கட்டுதல் அப்படின்னா இங்கே வந்து கம்போஸ் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா, கரெக்டான ஃபார்மில் கம்போஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் கட்டுதல் அப்படின்னு பேர். அது யாப்பு இலக்கணம் சொல்லுது. அணி அப்படிங்கிறது ஒரு இலக்கியத்தை அழகாக, ஓகேவா, அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி அழகாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறது அணி. இந்த 5 இலக்கணமும் நம்ம ஹையர் கிளாஸ் போக பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எழுத்து அப்படிங்கிறது ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. இப்போ இங்கே வே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வே அப்படின்னு சொல்கிறது ஒலி வடிவம். அதே இங்கே வேன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து வரி வடிவம். ஸோ நம்ம இந்த ஹிஸ்ட்ரியிலாம் படிச்சோம்லையா, நாகரி வரி வடிவம், அப்புறம் வந்து கரோஷ்டி, ஸோ இந்த மாதிரி நிறையா வரி வடிவம் படிப்போம் இல்லையா. ஸோ அந்த வரி வடிவம். ஸோ இது வந்து ஒலி வந்து ஒலி வடிவமாக இருக்கணும், வரி வடிவமாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எழுத்து அப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் சென்டென்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. அடுத்தது உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று, அதாவது வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த லீ ஞாபகம் வச்சுக்கோங்க, பொது லகரம். ஓகேவா, உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா உயிருக்கு முதன்மையாக காற்று. இந்த காற்று மூலமாக ஒரு ஒலிகள் வந்து வெளிப்படும் போது, ஓகேவா, அந்த இடத்துல பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படிங்க. உயிர்ங்கிறது காற்று, அந்த உயிரினால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள், அவ்வளோதான். ஸோ வாயை திறத்தல், உதடுகள் விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய சின்ன சின்ன செயல்பாடுகள் முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்களை குறுகி நீண்டு ஒலிக்கிறது, அதாவது ஒலி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அளவு, ஒலிக்கக்கூடிய கால அளவு. குறில் அப்படின்னா டக்குன்னு சின்னதாக ஆ இ உ அப்படிங்கிறது. நீண்டு ஒலிக்கக்கூடியதுங்கிறது நெடில் அப்படின்னு பேர். ஓகேவா, ஆ இ அது மாதிரி நீண்டு ஒலிக்கிறோம்னா, ஸோ அந்த மாதிரி ஒலிக்கிறதுக்கு நெடில் அப்படின்னு பேர். இதில் 5 எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்துக்கள். இதில் உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஐ அப்படிங்கிற இடத்துலையும் அவு அப்படிங்கிற அந்த இடத்துலையும். இது ரெண்டும் பார்க்குறதுக்கு குறில் மாதிரி இருக்கும், ஆனால் இது நெடில். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நெடில். உயிரெழுத்துக்களில் 12 இருக்குது. ஓகேவா, அதில் குறில் 5 எழுத்து, நெடில் 7 எழுத்து. ஸோ 5 7 12 எழுத்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, குறுகி ஒலிக்கிறது தான் சின்னதாக, அப்போ குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் போது நெடில் எழுத்துக்கள். இதில் 7, இதில் 5. இதில் ஐ அப்படிங்கிறதும் அவ்வு அப்படிங்கிறதும் நெடில் எழுத்து, குறில் கிடையாது. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு வரேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. இந்த கால அளவுக்கு பேர் தான் மாத்திரை. ஸோ ஒரு மாத்திரை அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு கண் நொடிக்கிறீங்க இல்லையா, ஸோ கண் இமைக்கிறீங்களா, ஸோ அது. அடுத்தது ஒரு முறை கை நொடிக்கிறது, அந்த சொடக்கு போட முடியாது. ஸோ அந்த கால அளவு, அதுக்கு பேர் தான் ஒரு மாத்திரை அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு குறில் ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை. அதே ஒரு நெடில் ஒலிக்கக்கூடிய கால அளவு பார்த்திங்கன்னா 2 மாத்திரை. ஸோ குறில்னால் ஒன்றா கொஞ்சம் நீண்டு ஒலிச்சா டபுள் டைம் ஒலிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 மாத்திரை. குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. அடுத்தது மெய் எழுத்துக்கள். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். இந்த உடம்புனால் ஒலிக்கக்கூடிய உருவாகக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு பேர் மெய் எழுத்துக்கள் பேர். ஸோ அதுதான் இந்த காலிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. ஓகே, அந்த புள்ளி வச்சாலே இது மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 எழுத்துக்கள் இருக்குது. இதில் 3 டைப் பிடிக்கிறாங்க. மெய் எழுத்துக்களில் 3 வகை இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வகை என்னென்ன வகை அப்படிங்கிறத தனியாக உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இதில் 3 வகை இருக்குது: மெல்லினம், இடையினம், வல்லினம். ஸோ இந்த 3 டைப்லேயே உங்களுக்கு நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வல்லினம் எடுத்துக்கோங்க. அடுத்தது இடையினம். ஓகேவா, இடையினம். அடுத்தது மெல்லினம். ஸோ 3 காலம் மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வல்லினம் அப்படின்னா கசரா தபரா அப்படிங்கிறதான். ஓகேவா, ஸோ இது ஒரு பாட்டில் கூட இருக்குது, விஜய் பாட்டுன்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக தெரியல. ஓகேவா, கசரா தபரா எரள வளல எங்கன்னா நம்மனா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அந்த சாங் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ இங்கே வல்லினம் அப்படிங்கிறது கசரத்தை பர. இங்கே வந்து வல்லினத்தை வலிமை அப்படின்னு எடுத்துக்கோங்க. வல்லினத்தை வலிமை அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ வலிமையான அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கசக்கி பிழிஞ்சிட்டாங்க, வலிமையாக இருக்கவங்க தான் ட்ரெஸ் வந்து கசக்கி பிழிய முடியும் இல்லையா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கசக்கி அப்படிங்கும்போது இங்கே கேச அப்படிங்கிறது ஞாபகம் இங்கே வந்துடணும். இப்போ கேஸாக வந்துட்டாலே மிச்சம் இந்த த பேர அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லி பழக்கப்பட்டதான் கசரத்தப்பரன்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். அப்போ வல்லினம் அப்படிங்கிறது கசக்கி புளியணும், வலிமையாக இருக்கவங்க தான் கசக்கி புளியணும். அதனால தான் இங்கே வந்து எலிஃபென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கசரத்தப்பர. அடுத்தது இடையினம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இடையினத்தை சவுண்டு வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னா இடையினம் இப்படின்னும் எழுதலாம். அதாவது உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ஓகேவா? இடையினம் அப்படிங்கிறதும் எழுதலாம், இடையினம் அப்படிங்கிறதும் எழுதலாம். ரெண்டுமே இ அப்படிங்கிற சவுண்டை வச்சு தான். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிறதும் இ அப்படிங்கிறதும் ஒரே சவுண்ட் டோனில் வரும். ஸோ அதனால் எரலை வளலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும், ஓகேவா? மிச்சம் இருக்குது இந்த மெல்லினம் மட்டும்தான் எங்கன நம்மன அப்படிங்கிறது. அதாவது நம்ம மூக்கை பிடிச்சிக்கிட்டு பேசும்போது ஒரு சவுண்டு வரும், எங்கன நம்மன ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா? கிண்டல் பண்ணும்போது அப்படியே சொல்லுவாங்க, சளி பிடிச்சும் போது அப்படி தான் பேசுவாங்க, மூக்கால் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கன நம்மன அப்படிங்கிறது இந்த மெல்லினத்தால் வரக்கூடியது. ஸோ இதுதான் வல்லினம் அப்படிங்கிறது வலிமையாக இருக்குது. வலிமையாக இருக்கவங்க ட்ரெஸ்ஸை வந்து கசக்கி பிழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் கசரத்தப்பற. இடையினம் அப்படிங்கிறது இந்த இ அப்படிங்கிற சவுண்ட் வந்துடும். ஸோ எரலை வளலை. அடுத்த மெல்லினம் அப்படிங்கிறது எங்கன நம்மன அப்படிங்கிற அந்த சவுண்டு வச்சு சொல்லிக்கலாம். அடுத்தது இந்த மெல்லினத்துக்கு வேறு சில பெயர்கள் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மெலி எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அடுத்தது மென்மை எழுத்துக்கள், ஓகேவா? மென்மை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மென்கன எழுத்துக்கள். மென்கன எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே மெல்லினத்துக்கோட வேறு பெயர்கள். இந்த மெல்லினம் ஏன் பெயர் வந்துச்சுன்னா அது மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது, அதனால் இதுக்கு வந்து மெல்லினம் அப்படின்னு பெயர். அடுத்தது இடையினம். ஸோ இதுக்கு ஏன் இடையினம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே மெல்லினம் வந்து எங்கே பிறக்குது? மூக்கில் பிறக்குதா? ஸோ வல்லினம் வந்து மூக்கில் பிறக்குது, இங்கே வல்லினம் வந்து மார்பில் பிறக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் கழுத்தில் பிறக்கும் எது? இடையினம். அதனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் பிறக்கிறதுனால இடையில பிறக்குது இல்லையா? ஸோ அதனால் இது இடையினம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த இடையினத்துக்கு வேறு பெயர்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடை எழுத்துக்கள் என்றால் என்னென்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடமை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைக்கண எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இடையினம் அப்படிங்கிறதான் பொருள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வல்லினம்ங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம், மார்பிலிருந்து பிறக்கக்கூடியது. ஸோ இது மெல்லினம் அப்படிங்கிறது மூக்கிலிருந்து. இங்கே மெல்லினம்ங்கிறது மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது, மூக்கு அப்படிங்கிறதும் மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த வரிசை. ஸோ அதனால் அது ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வல்லினத்துக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி எழுத்துக்கள் என்றால் என்ன, வன்மை எழுத்துக்கள் என்றால் என்ன, அப்படி இல்லை அப்படின்னா வன்கன எழுத்துக்கள் அப்படின்றால் என்ன. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே விடை வந்து வல்லினம் அப்படிங்கிறது கசரத்தப்பற. ஸோ இவ்வளோ தான் இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ நான் சொன்னதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா? திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். நான் சொன்னது டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு மறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த மெய் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய ஆள அளவு பார்த்திங்கன்னா அரை எழுத்துக்கள். ஸோ குறில் இருக்கு இல்லையா? ஸோ குறிலுக்கு வந்து 1, நெடில் அதுக்கு வந்து 2, மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இக்கு இங்கு அதெல்லாம், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இடையில அரை எழுத்துக்கள். ஸோ 2க்கும் நடுவில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம், ஓகேவா? அரை எழுத்துக்கள் ரொம்ப கம்மி. ஸோ திரும்ப அங்கே சொன்னதான், ஓகேவா? கசரத்தப்பறங்கிறது 6 வன்மையாக ஒலிக்கின்றது, அதாவது வலிமையாக ஒலிக்கின்றது. இந்த வன்மை அப்படிங்கிறது வலிமை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எங்கன நம்மன அப்படிங்கிறது மென்மையாக ஒலிக்கிறது, மூக்கிலிருந்து ஒலிக்கக்கூடியது. எரல் அளவில் அப்படிங்கிறது 2க்கும் நடுவில் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கிறது. ஸோ ஒரு ஹியூமன் வரைய ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சும்மா ஒரு டால் மாதிரியாக வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து பிறக்குது இல்லையா? இந்த இடத்துலேருந்து பிறக்கிறதுக்கு பேர் மென்மை எழுத்துக்கள், அதாவது மெல்லினம், ஓகேவா? இங்கே நெஞ்சிலிருந்து பிறக்கிறதுக்கு பேர் வல்லினம். 2க்கும் இடையில கழுத்துலேருந்து பிறகு இல்லையா? அதுக்கு பேர் இடையினம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு. 3மே 6 தான், ஓகேவா? அதான் 18 3 டிவைட் பண்ணால் 6 இல்லையா? ஸோ 6 6 18. அப்போ வந்து 18 எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். அடுத்தது மெய் எழுத்துக்கள் வந்து 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேருவதால் தோன்றுவது உயிர்மெய். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள். மெய்னா என்ன? இந்த மேலே பார்க்குறீங்களா? ஸோ இங்கே பார்க்குறீங்களா? இது எல்லாமே மெய் எழுத்து. புள்ளி வச்சுருந்தாலே இது மெய் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இக்கு எடுத்துக்கும். இக்கு எடுத்தாச்சு. ப்ளஸ் மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்து.
உயிரெழுத்து என்ன 12 எழுத்து, அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ முதல் எழுத்து எடுத்துக்கோம், ஆ எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே மெய்யெழுத்து, இங்கே உயிரெழுத்து. இப்போ என்னவா மாறும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். இக்கு கூட்டலை க, இது வந்து க அப்படிங்கிற அந்த சவுண்ட் வரும். க அப்படிங்கும்போது இக்கு வந்துடும், ஆங்கிற சவுண்டு வந்துடும். அப்போ இங்கே என்னவா மாறி இருக்குது, இதுதான் உயிர் மெய்யாக மாறி இருக்கு. ஸோ உயிர் அப்படிங்கிறது இந்த எழுத்து, மெய் அப்படிங்கிறது இந்த எழுத்து, இது ரெண்டும் சேர்ந்து உருவாவதனால இது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து அப்படின்னா இந்த உயிரெழுத்துக்களில் 12 இருக்குது, மெய்யெழுத்துக்களில் 18 இருக்குது. அப்போ 12 + 18 = 30. அப்போ மொத்தம் உயிர்மெய் எழுத்து 30 எழுத்துக்கள். நான் உங்களுக்கு லெசன்ஸ் நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் எந்த சைட்லேருந்து கேட்டாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் டீப்பாக கவனித்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்தது மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் அது உயிர் மெய்க்குறில். இப்போ இங்கேயே எடுத்துக்கோமே, மெய்யுடன், மெய்யினானா இக்கு எடுத்துக்குவோம், ஓகேவா. அடுத்து என்ன இருக்குது, உயிர்க்குறிலான 5 இருக்குது, 5ல் காவே எடுத்துக்குவோம், ஆவே எடுத்துக்குவோம், இக்கு கூட்டலை. இப்போ இங்கே என்ன வரும், கேன்னு வரும். இந்த கேங்கிறது என்னது, குறில் எழுத்து தான், ஓகேவா. கா அப்படின்னா தான் அது நெடில் எழுத்து, கே அப்படிங்கிறது குறில் எழுத்து. அப்போது இது உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்தில் குறிலாக இருக்கிறதுனால, சவுண்டு கம்மியாக இருக்கிறதுனால உயிர்மெய் குறில் எழுத்து அப்படின்னு தோன்றுது. ஸோ அந்த சென்டென்ஸோட மீனிங் அதுதான். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய்க்குறில், மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய்க்குறில். வந்துடுச்சா. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில். இப்போது அதே இக்கு எடுத்துக்குவோம், மெய் சேர்ந்துருச்சு. அடுத்தது உயிர் சேரணும், உயிரோட நெடில் சேரணும். அப்போ ஆ, இது எப்படி மாறும், கா அப்படின்னு மாறும். இங்கே மெய் வந்துடுச்சு, உயிர் நெடில் வந்துடுச்சு, அதனால் இது உயிர்மெய் நெடில், ஓகேவா. ஸோ அதுக்காகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். எதுக்கு, உயிர்மெய். அடுத்தது ஆயுத எழுத்து. இது ஒரு தனித்துவமான எழுத்து, ஓகேவா. உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர ஒரே ஒரு எழுத்து இருக்குது, அதுக்கு வந்து ஆயுத எழுத்துன்னு பேர். ஸோ இந்த ஆயுத எழுத்துக்கும் மெய் எழுத்தும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா இங்கே புள்ளி இருக்குது, புள்ளி இருந்தாலே அங்கே அரை மாத்திரை அப்படிங்க அமைச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் டாபிக் முடியுது. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து போனால் தான் உங்களுக்கு ஹையர் போக போக ஈஸியாக புரியும். அதனால் எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி இலக்கணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு தனி நோட் போடுங்க, நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதுறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். திரும்ப ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த நீங்கள் நோட்டில் குறிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் குறித்து எழுதிக்கலாம். ஸோ எழுதிக்கும் போது திரும்பி நீங்கள் ரீகால் பண்ணும்போது, படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா சொன்னாலே வலியினம் எழுத்துக்களுக்கான மீனிங், வன்மை, வலி, ஸோ வன்கணம் அப்படின்ட்டுலாம் இதெல்லாம் புக்கில் இருக்காது, எந்த புக்லையுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சரில் வந்து கிராமரில் எந்த ஒரு மார்க்கும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நடத்துகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து அன்னன்னைக்கு படிச்சிருங்க, கண்டிப்பாக அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதாவது படிக்கிறதுக்கு சொல்கிறேன், ஓகேவா. ரொம்ப பெருசாக இருக்கும் இலக்கணம் படிக்கிறது. பட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். அதனால் இலக்கணம் அப்படிங்கிறது புக் வைஸ் போகாமல், அதாவது ஒரு நாளைக்கு புக் வைஸ் போகாமல் எப்படி இயல் வைஸ் போகிறோமோ அதே மாதிரி இங்கேயும் இயல் வைஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப சின்ன 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 டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. சரி, நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.